இவன் பெயர் குமார். வயது 25. ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். டிப்ளமோ மெக்கானிக்கல் படிப்பை முடித்துவிட்டு ஒரு சிறிய தொழிற்சாலையில் மிஷின் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறான். ஆனால் அவன் மனதில் ஒரு நீண்ட நாள் கனவும் ஒரு பெரிய லட்சியமும் இருந்தது. அவன் வேலை பார்க்கும் பகுதியில் ஒரு பெரிய கார் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. எப்படியாவது அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான். அதற்காக 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து முயற்சி செய்தான். இருப்பினும் பெரிய பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை. சரி, கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் என்று முடிவெடுத்தான் குமார். தன்னை அனைத்து வகைகளிலும் தயார் செய்து கொண்டு அந்த கார் நிறுவனத்தில் தனது கடைசி இன்டர்வியூவை சந்தித்தான். இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு சரியான பதில்களை அளித்தான் குமார். இன்டர்வியூ முடிந்ததும் நிறுவன மேனேஜர் கூறினார், குமார், நீங்கள் சிறப்பாக பதிலளித்தீர்கள். உங்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம். உங்களுக்கான ஆஃபர் லெட்டரை இமெயில் மூலம் விரைவில் அனுப்பி வைப்போம். வாழ்த்துக்கள் குமார் என்று சொல்லி ஹேண்ட்ஷேக் செய்து அவரை அனுப்பி வைத்தார். அந்த நிமிடம் குமாரின் மகிழ்ச்சி உச்சத்தை தொட்டது. ஆஃபர் லெட்டருக்காக ஆவலோடு காத்திருந்தான். ஆனால் அந்த காத்திருப்பு பல வாரங்களை தாண்டி பல மாதங்கள் கடந்தன. ஆனால் ஆஃபர் லெட்டர் இன்னும் வரவில்லை. கார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் இப்ப வரும் அப்ப வரும் என்று ஏதோ ஒரு காரணம். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான குமார், இந்த லெட்டர் எப்ப வருதோ வரட்டும், இல்லைனா வராமலும் போகட்டும் என்று தன் லட்சியத்தை கைவிட்டான். சரியாக 1 ஆண்டு கழித்து காலை 10 மணியளவில் குமாரின் மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால் அவன் கனவு கண்ட அந்த கார் நிறுவனத்தின் மேனேஜரிடமிருந்து. மேனேஜர் கூறினார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் குமார், நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் சேர்வதற்கான ஆஃபர் லெட்டரை மெயிலில் அனுப்பியுள்ளோம். உங்களுக்கான சேலரி 1 லட்சம் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் எப்போது ஜாயின் பண்ண போறீங்க? அதை கேட்ட குமார் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இப்போ இந்த வேலை வேண்டாம் என்று கூறினான். இந்த பதிலை கேட்ட மேனேஜர் சற்று அதிர்ச்சியோடு கேட்டார், ஏன் குமார், இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அதற்கு குமார் புன்னகையுடன் பதிலளித்தான், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சார். வேலை கிடைக்காத விரக்தியில் சுமார் 6 மாதத்திற்கு முன்பு ஒரு சிறிய ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்தேன். கடுமையாக உழைத்தேன். அது எனக்கு நன்றாக கை கொடுத்தது. இப்போது நீங்கள் தருவதாக சொன்ன சம்பளத்தை விட 2 மடங்கு நான் இங்கே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த வேலை உண்மையாக கஷ்டப்படும் வேறொரு நபருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லி காலை கட் செய்தான் குமார். இந்த கதையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குமார் தன் லட்சியத்தில் தோற்றாலும் தன் கடின உழைப்பால் வாழ்க்கையில் ஜெயித்துவிட்டான். சில நேரம் நாம் தேடிய கனவு கிடைக்காது, ஆனால் உழைப்பு நம்மை தேடி வெற்றியை கொண்டு வரும். இதுபோன சுவாரஸ்யமான வீடியோக்களை தினமும் பார்க்க விரும்பினால் இந்த ஸ்டோரிமேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவும்.